ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தனி ஸ்டில்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு. அதுக்கு இப்போ வந்து நம்ம கார்லிக் பிரெட் செய்ய போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கார்லிக் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வந்து அந்த சீஸில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா, துருவுறவங்களே, அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறமா உங்களுக்கு இன்னொன்று பட்டர் தேவை. பட்டர் ஹோம்மேட் பட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கி கூட செய்யலாம். அப்புறமா மெயின் திங்கு ப்ரெட்டு, அப்புறமா சீஸ் ஸ்லைஸ், அப்புறமா ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஓகே, நான் எப்படி செய்கிறதுன்னு இது இந்த ரெசிபியை வந்து எங்கள் ஆண்ட்டு தான் சொல்லி தந்தாங்க. எங்கள் சித்தி தான் சொல்லி தந்து நான் சம்மர் ஹாலிடேஸில் போயிருந்தப்போ அதை நான் இப்போ ட்ரை பண்ணி போகிறேன். ஆல்ரெடி இதை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் செஞ்சப்போ சூப்பராக வந்துருந்துச்சு. சம்மர் ஹாலிடேஸில் நானே செஞ்சிருந்து எங்கள் சித்தி தான் சொல்லி தந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கார்லிக்கில் வந்து நான் கொஞ்சம் பெப்பர் போட்டேன். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு பட்டரை வந்து மெல்டடாக இருக்கணும். ரொம்ப மெல்டட் இல்லை காய், கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் ஆகும். இப்போ வந்து நான் ஸ்பூனில் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு செகண்ட் காய், நம்ம இப்போ எடுத்துக்கணாச்சு. எனக்கு இது சரியாக தெரில பத்தமானு. நான் பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் எடுத்துக்குன்னு மெல்ட் பண்ணுவேன் காய்ஸ். இந்த பட்டரை நல்லா ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காய்ஸ். நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அப்புறமா காய்ஸ் இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே நிறைய பட்டர் எடுத்துருக்கணும் காய்ஸ். எனக்கு அந்த ப்ரெட்டுக்கு போடுறதுக்கு தேவை. அப்புறமா உங்களுக்கு இது வந்து மெல்ட் பண்ணிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகனோவில் போடணும் காய்ஸ். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ ப்ரெட்டை நல்லா மெல்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். அந்த பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன கப்பில் எதுலையாவது நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகனோ நம்ம இப்போ போடணும் காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆரிகனோ தான் போட போகிறோம். விழவே மாட்டுது கைஸ். போட்டாச்சு கைஸ். அம்மா க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு காட்டல கைஸ், ஏன்னா அது ஒரு கையில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு பத்தலை கைஸ். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் இல்லை கைஸ், மிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். எனக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கிடச்சிச்சு கொஞ்சம். ஆனால் இதே நல்லா எனக்கு போதும் கைஸ். இதே எல்லாம் கரெக்டாக. அதுக்கப்புறமா இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கைஸ் ப்ரெட்டில். கைஸ் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கார்லிக் தான் போடணும். இப்போ வந்து நான் வந்து கார்லிக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சீஸ் தான் போடணும் கைஸ். சீஸ் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. சீஸ் ஸ்லைஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லை அந்த க்யூபாகவும் வாங்கிக்கலாம் கைஸ். அப்புறமா நீங்கள் க்யூபாக வாங்கினா அதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸாக வாங்கினா கட் பண்ணி போட்டுருங்க கைஸ் சிசரில். அப்புறமா நம்ம சீஸை கட் பண்ணி போட்டாச்சு கைஸ். இப்போ பேனில் பட்டர் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அப்புறமா பேனை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறமா அது மெல்ட் ஆன உடனே நம்ம ப்ரெட்டை போட்டுடலாம். அதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பேனில் பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ வந்து ப்ரெட் எடுத்து நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ போட்டாச்சு கைஸ், நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க கைஸ். அப்போ தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ கீழே விழுந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரியலாகவே சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெப்பர் வேணும்னா கார்லிக்கில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கார்லிக் வந்து அப்படியே நீங்கள் சும்மா ஸ்க்ராட்ச் பண்ணி அப்படியே அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில கைஸ். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ரியலாகவே ஆசமாக இருக்குது கைஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.